ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்சரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மின்ட்டோட லீஃபெல்லாம் எடுத்துட்டு அதோடய ஸ்டெம்பை வந்து நான் வாட்டரில் போட்டிருந்தேன். ஆனால் தண்ணி மாற்ற தான் செஞ்சேன். அது என்னன்னு தெரில, அழுகிருச்சு. ஆனால் நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்த ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பொமிக்ரேனட் ட்ரீ பக்கத்தில் தான் சும்மா தான் நட்டி வச்சோம். ஆனால் நல்லா நிறைய வந்தது. பக்கத்தில் கீரைகள் மற்ற மரங்கள் செடிகள் இருந்ததுனால அதை போட்டு நல்லா அமுக்குனதுனால சரி வேண்டான்னு அப்படியே விட்டுட்டோம். ஓல்டு வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அப்புறம் சரி நம்ம வந்து பறிக்கிறதுக்கும் கிச்சனில் சமையலுக்கு பறிக்கிறதுக்கும் சுற்றி வந்து பறிக்க வேண்டி இருக்குங்கிறதுக்காக சரி இது விண்டோவில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டி வேறு ஒரு 5 தொட்டி எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லி மின்ட் லீஃப் வந்து எடுத்துகிட்டு இதில் வச்சுருக்கேன். ஆனால் இதில் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் மேலே வந்து அந்த ஸ்டெம்மில் உள்ள டாப்பில் வந்து 2 லீஃப் இருக்கிற மாதிரி தான் வைக்கணுமா, வச்சாதான் வளருங்காங்க. ஆனால் நான் அப்படி இது வரைக்கும் வச்சதில் எனக்கு வந்திருக்கு. சரி இதையும் வச்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக விண்டோவில் வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓல்டு கப்ஸ் இருக்கும், கிராக் ஆனதுலனாலும் வைக்கலாம். ஆனால் எனக்கு இது நல்ல கப்ஸ் தான், ரேட்டு கூடுனது. ஏன்னா அந்த கிஃப்டாக வந்த பாக்ஸில் அதோட எம்ஆர்பி ரேட் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இதை வந்து சும்மாவே வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணாமல் நம்ம வச்சுருக்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம கண் பார்வையிலே நம்ம அடிக்கடி பார்க்குறது நமக்கு பிடிச்சமான விஷயத்தில் அதில் பண்ணும்போது நமக்கு இன்னுமே ஹாப்பியாகவும் இருக்கும். அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, பழைய பிளாஸ்டிக்கில் இந்த கிளாஸ்லாம் கிடந்தது. சரி அப்போ இதை வந்து ஹோல்ட் பண்ணி இதில் நம்ம கொஞ்சோல சாயில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மணி பிளான்ட் இருக்குல்ல அதில் வந்து நிறைய கட்டிங்ஸ் வந்து போன தடவையே நான் வந்து கண்ணாடி பாட்டிலில் 2 ஸ்டெம் போட்டிருப்பேன். அப்போவே சொல்லியிருப்பேன் வேறு பாட்டில்ஸ் இல்லை, இனிமேல் ஊறுகாய் தேன் ஏதாவது இருந்தால் காலியானால் தான் பாட்டில் இருந்தால் போடலான்னு சொல்லியிருப்பேன். அப்போ அதில் உள்ள ஒவ்வொரு மணி பிளான்ட்டையும் எடுத்து நான் இதில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு இதில் கொஞ்சம் மண் போட்டு வைக்கிறேன். ஏன்னா மண்ணில் போடும்போது கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக வளரும். தண்ணியிலனா கொஞ்சம் அழகுக்காக மட்டும் வளர்க்குற மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இது க்யூட்டாகவும் இருக்கும் ஸ்மாலாக அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த 2 கப்புக்கும் அப்படி வச்சேன். இதில் மேலே டாப்பில் கலர் பெப்பர்ஸ் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது. அதை நான் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்படி போடும்போது நமக்கு அந்த மண்ணும் வெளியே தெரியாது, பார்க்கவே க்யூட்டாக இருக்கும். பக்கத்துலேருந்து போய் பார்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றணும். நம்ம கொஞ்சமாக அப்படி ஊற்றும் போது அதிகமாக வாட்டர் ஆகிட்டா கூட அந்த கப்பில் இறங்கிடும். எனக்கு கப்பு வந்து எந்த டேமேஜும் ஆகாது. ஃப்யூச்சரில் ரீயூஸ் பண்ணிக்கினாலும் நான் அந்த கப்பை தனியாக எடுத்துக்கலாம். அதனால் நான் கப்பை வந்து நம்ம ஹாலில் லிவிங் ரூமில் வந்து டிவிக்கு கீழே எப்போவும் வச்சுருக்க பிளான்ட்ஸ் பக்கத்தில் இதையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். அப்போ தான் கிச்சனுக்கும் ஒன்று தேவைப்படுறதுனால என்னோடய பெரிய பையன் கப்பு எல்லோ கலரு, இது இப்போ வந்து அதிகமாக அவன் யூஸ் பண்ண கப்பு. இப்போ வந்து அந்த ஜூஸ் கப்லேயே அவன் வந்து பாலும் குடிச்சிட்றான். அப்படிங்கிறனால சரி இதை வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனில் அந்த எல்லோ கலர் கப்பை வச்சுட்டேன். மற்ற 2 கப்பை ஹாலுக்கு கொண்டு வந்து அந்த கண்ணாடி பாட்டில்ஸ்க்கு இடையில வச்சா அழகாக இருக்கும். அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சா அழகாக இருக்குங்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் இந்த பவுலை வந்து வெளியே வச்சுருந்தேன் சன்லைட் படுறதுக்கு. அப்புறம் அதை தூக்கி கொண்டு வந்து வச்சேன். அப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் நெருக்கி வச்சேன். அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒன்றை தூக்கி இந்த பக்கமும் நான் வச்சுட்டேன். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. மணி பிளான்ட் வந்து நமக்கு நேச்சுரலாகவே ஏரை ப்யூரிஃபை பண்ணுது, நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக்குது, மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுது. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.